श्रीमान वेंकटनाथार्य कवितार्के केसरी वेदांताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि रामानुजदयापात्रं ज्ञानवैराग्यभूषणं श्रीमद्वेंकटनाथार्यं वन्दे वेदान्तदेशिकं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्मव्यामोगदस्सतितराणाय मेने अस्मद्गुरोर्भगवतोस्य दयैकसिन्धोः रामानुजस्य शरणौ शरणं प्रपद्ये. ஸ்ரீ ஜிதந்தே ஸ்தோத்திரம். பரமகாருணிகரான ஸ்ரீ பெரியவாச்சான் பிள்ளை வியாக்கியானமிட்டு அருளி செய்தது. முதல் ஜிதந்தே ஸ்தோத்திரத்திற்கு 14 ஸ்லோகங்களுக்கு அருளி செய்திருக்கிறார் வியாக்கியானமிட்டு. புத்தன்கோட்டகம் ஸ்ரீ உவே ஸ்ரீனிவாசாச்சார் சுவாமியும் அதற்கு விவரணம் தெரிவித்திருக்கிறார். இதுவரை 3 ஸ்லோகங்கள் அனுபவித்தோம். இன்னைக்கு 4வது ஸ்லோகம். சம்சார சாகரம் கோரம் அனந்த கிளேஷபாஜனம் த்வாமேவ சரணம் பிராப்ய நிஸ்தரந்தி மனீஷிணः. சம்சார சாகரம் கோரம் அனந்த கிளேஷபாஜனம் த்வாமேவ சரணம் பிராப்ய நிஸ்தரந்தி மனீஷிணः. போன ஸ்லோகத்தில் ஜகத் சிருஷ்டி பண்ணது என்று தெரிவித்தார். அதுவும் ஏகஸ்வமசி லோகஸ்ய ஷஷ்டா சம்ஹாரகஸ்ததா அத்தியக்ஷாச்ச அனுமந்தாச்ச குணமாயா சமாவிருத்தகான். சிருஷ்டி ஸ்திதி லயம் இதெல்லாம் பண்ணி இருக்கிறவன். அப்படி ஜகத் சிருஷ்டியை செய்யும் பெருமாளை, சர்வேஸ்வரனை, நித்திய நிர்தோஷம், எப்பவுமே அவன் தோஷம் இல்லாதவன் என்று சொல்வது நியாயமாகுமா அப்படின்னு இந்த ஸ்லோகத்துக்கு அவதாரிக்க எடுக்கிறார்கள். அது எப்படி நியாயமாகும்? சிருஷ்டி அப்படின்னா இந்த ஜீவாத்மாக்கள் ஞான ஆனந்த ஸ்வரூபியான இந்த ஜீவாத்மாக்கள், அவர்களுக்கு பிணி, பசி, மூப்பு, துன்பம், ஜன்ம மிருத்யு ஜரா வியாதி இதற்கெல்லாம் காரணமான தேகேந்திரியங்களை கொடுத்து, சரீரத்தை கொடுத்து, அதுதானே சிருஷ்டி. இந்த இந்திரியங்களின் கொடுமையை அறிந்த மகான்கள், இந்த இந்திரியங்களின் கொடுமை, அதோட இன்ஃப்ளூயன்ஸ், அதோட தாக்கத்தை அறிந்த மகான்கள், குல முதலடும் தீவினை கொடுவன் குழியினில் வீழ்க்கும் ஐவர் என்று தெரிவிப்பார்கள். விண்ணுளார் பெருமைக்கு அடிமை செய்வாரையும் செருமை புலனிவை. விண்ணுளார் பெருமார்க்கு அடிமை செய்பவர்களையும் அழிக்கும் தாக்கும் ஐம்புலன் இவை என்றும், என்னை ஆளும் வன்கோ ஓர் 5 இவை பெய்திரா பகல் மோது வித்திட்டு உன்னை நான் அணுகாவகை. என்னை இந்த 5 புலன்களும் என்னை தாக்கி பாடுபடுத்தி உன்னை அணுக விடாமல் பண்ணுகிறது அப்படின்னு தெரிவிக்கிறார்கள் பாகவதோத்தமர்கள். இந்த 5 புலன்கள் என்ன பண்ணும் அப்படின்னா, நானாவித நரகம் புகும் பாவம் செய்வதற்கு நம்மளை ஈடுபடுத்துகிறது. இப்படிப்பட்ட தேகேந்திரியங்களை கொடுத்து இந்த உலகத்தை நரகத்துக்கு நாற்றங்காலாக செய்வது நற்குணம்னு சொல்லலாமா? அது உச்சிதமா? இப்படி வர கேள்விகளுக்கு சமாதானம் இந்த ஸ்லோகம். சம்சார சாகரம் கோரம் அனந்த கிளேஷபாஜனம் த்வாமேவ சரணம் பிராப்ய நிஸ்தரந்தி மனீஷிணः. மனீஷிணः அப்படின்னா மனசை, அவர்களுடைய மனசை விஷய சுகங்களில், புலன் விஷயங்களில் செல்ல விடாமல் ஜெயித்திருப்பவர்கள், மனத்தை அடக்கி ஆள்பவர்கள் மனீஷிணः. அவர்கள் துவாமேவ, மோட்சம் தருபவனான உன்னையே, மோட்சப்பிரதனான உன்னையே சரணம், நிரபேட்ச உபாயமாக, வேறொன்றையும் வேண்டாமல் உன்னையே வேண்டுபவனாக, உன்னையே உபாயமாக, உன்னையே வழியாக, பிராப்ய ஸ்வீகரித்து, உன்னையே ஸ்வீகரித்து, உன்னையே பற்றி, அனந்த கிளேசபாஜனம், துக்கங்களுக்கு இருப்பிடமாய் இருக்கும்
துக்கங்களுக்கு இருப்பிடமாக, அனந்த துக்கங்களுக்கு, அசங்கியாதமான துக்கங்களுக்கு இருப்பிடமாக இருக்கும் கோரம் ஆத்மஸ்வரூபத்தை நசிப்பிக்கும், ஆத்மஸ்வரூபத்தை அப்படியே என்ன சொல்கிறது, மறைக்கும். அதை மிகவும் கொடியதாக இருக்கும் சம்சார சாகரம் நம்முடைய முயற்சியால் கடக்க மிகவும் அரிதான சம்சாரமாகிய சாகரம் சமுத்திரத்தை நிஸ்தரந்தி கடக்கிறார்கள். யாரு? மனசை மனிஷினகா, மனசை விஷய சுகங்களில் செல்ல விட்டாமல் ஜெயித்திருப்பவர்கள் மோட்சப்பிரதான உன்னையே உபாயமாக, நிரபேட்ச உபாயமாக, வேறு பலன் இல்லாமல் உன்னையே பலனாக ஸ்வீகரித்து இந்த துக்கங்களுக்கு இருப்பிடமாய் ஆத்மஸ்வரூபத்தை நசிப்பிக்கும் மிகவும் கொடியதாய் உள்ள சம்சார சாகரத்தை கடக்கிறார்கள். பிறவி பெருங்கடல் நீந்துவர், நீந்தார் இறைவனடி சேராதார். இறைவனடி சேர்பவர் நீந்துவர். ஸோ இந்த ஸ்லோகத்தில் ரொம்ப அழகாக தெரிவிக்கிறார். சத்துருக்களை ஜெயிப்பதற்கு கொடுக்கிற சக்தியை கொண்டு, சத்துருக்களை ஜெயிப்பதற்கு கொடுத்த சக்தியை கொண்டு சில புத்திமான்கள் சத்துருக்களை ஜெயித்து சுகமாக வாழ்ந்திருக்கிறார்கள். எந்தெந்த சத்துருக்கள்? புலன்களாகிய சத்துருக்களை மனசை அடக்கி, அந்த மனசு அந்த புலன் விஷயங்களில் போகாமல், வேறே சில மதிகேடர்கள் அதை கொண்டு அந்த சக்தியை கொண்டு கழுத்தை வெட்டி கொள்வது போல பெருமாள் நமக்கு மனசை கொடுத்துருக்கான். அந்த மனசை அடக்கும் விவேகத்தை கொடுத்துருக்கான், புத்தியை கொடுத்துருக்கான். இது நல்லது இது கெட்டதுன்னு தெரிந்து கொள்ளும் புத்தியை கொடுத்துருக்கான். இதெல்லாம் கொடுத்துட்டு ஐம்புலன்களை நீ கொடுத்ததுனால்தான் நான் இந்த மாதிரி மாட்டின்ட்டேன்னு சொல்வது அவனை ப்ளேம் பண்ண முடியாது. சத்துருக்களை ஜெயிப்பதற்கு கொடுக்கிற அந்த புத்தி, அந்த விவேகம், அந்த சக்தியை கொண்டு இந்த மனசை அடக்கி புலன் விஷயங்களில் செல்லாமல் பட்டி மேயாமல் சத்துருக்களை ஜெயித்து சுகமாக வாழ்ந்து அவன் கதியை அடைய வேறே சில மதிகேடர்கள் அந்த சக்தியை கொண்டு கழுத்தை வெட்டி கொள்வது போல புலன் விஷயங்களில் செல்லுதல். ஆறு கடப்பதற்கு தெப்பத்தை கொண்டு கொடுத்தால் அந்த தெப்பத்தில் ஏறி அந்த படகில் ஏறி அந்த கரைக்கு போகணும். அதை விட்டுட்டு அந்த தெப்பத்தை கொண்டு ஆற்றுக்கு நடுவே போய் அங்கேயும் இங்கேயும் குதித்து அதுக்கு உண்டான ப்ரொசீஜர் சாஸ்திர விஷயத்தெல்லாம் ஃபாலோ பண்ணாமல் அது ஆற்றோடையே அந்த தெப்பம் போய் அழுந்தி போகுமா போலே பிரளய காலத்தில் பிரகிருதியாகிற சேற்றில் அழிந்து ஒளி மழுங்கி கிடக்கும் இந்த சேத்தனர்களுக்கு சர்வேஸ்வரன் கரை புரண்ட பரம காருண்யத்தினாலே, கருணை வெள்ளத்தினாலே பரம தயாளுவான அவன் பிரேரித்தனாய் இவைகளுக்கு தேகேந்திரியங்கள் என்ற தெப்பத்தை கொடுப்போம், அதை கொண்டு இவை சம்சார சாகரத்தை கடந்து அக்கறைக்கு போகட்டுமே என்று நெஞ்சாரப்பட்டு தேகேந்திரியங்களை நமக்கு கொடுத்து இந்த சேத்தனர்கள் அவற்றை கொண்டு அக்கரை ஏறும். அந்த கரை ஏறுவதற்கு வழியை தேடாமல் அந்நாள் நீ தந்த ஆக்கையின் வழி உழல்வேன் என்றபடி புறம்பே போய் பட்டி மேயும் இந்திரியங்கள் போன வழியே பின் சென்று, புலன் வழியே பின் சென்று ஆத்ம நாசத்தை தேடிக்கொண்டால் அது பகவானுடைய குற்றமா நம் குற்றமா? கத்தியை கொடுத்தா கத்தியை பழம் வெட்டுவதற்கு உபயோகிக்கலாம், வெஜிடபிள் கட் பண்ண உபயோகிக்கலாம். அதை கொண்டு நம்முடைய விரலையும் உடலையும் குத்தி கொண்டால் கத்தியை கொடுத்தவன் மேல் குற்றமா நம் மேல் குற்றமா? போர்த்த பிறப்போடு நோயோடு மூப்போடு இறப்பு மயமான துக்க சாகரத்தில் மூழ்கி கிடக்கிறார்கள் நாம். போர்த்த பிறப்போடு மூப்போடு இறப்போடு நோயோடு துக்க சாகரத்தில் மூழ்கி கிடக்கும் இந்த சம்சாரிகள், இவர்கள் கூட அந்தமில் பேரின்பத்த அடியரோடு நித்தியசூரிகளோடு நலமந்தம் இல்லதோர் நாடு புகந்து அழகோலக்கத்தில் ஆனந்தமயமான தன்னை அவர்கள் எப்பவும் அனவரதம் எப்பவும் அனுபவித்து ஆச்சரியமாக கைங்கரிய ருச்சியில் இருந்து கிருத்தார்த்தராக வேண்டும் என்ற ஒரு ஆசையினால் தானே அவன் இவர்களுக்கு அதி துர்லபமான மனுஷ ஜன்மத்தை கொடுத்து தேகேந்திரியங்களை கொடுத்து அவன் தானாகவே முன் வந்து கொடுத்தது. அதுக்கு தானே பரம உபகாரகம் தானே பண்ணியிருக்கான் அவன். அப்படி அதில் ஆயிரக்கணக்கான பல்லாயிரக்கணக்கான இந்த போல
புலன் விஷயத்தில் செல்லும் மனிதர்கள் நடுவில் சில மனிஷிகள், சில புத்திமான்கள், சில மனசை ஜெயித்திருப்பவர்கள், அந்த புலன் விஷயங்களில் போகாமல் இருக்கிற சில மனத்தை ஜெயிப்பவர்கள், அவன் கொடுத்த இந்த தேகமாகிற தெப்பத்தை கொண்டு சம்சாரமாகிய இந்த சாகரத்தை கடந்து அக்கறைக்கு போய் ஆனந்தம் அனுபவித்து அனுபவித்து அதை கண்டதில்லையோ என்கிறது. நிஸ்தரந்தி மனிஷினகா என்ற வாக்கியம். நிஸ்தரந்தி கடக்கிறார்கள், மனிஷினகா புத்திசாலிகள் என்ற வாக்கியம் இல்லையோ அவளை பார்த்து அது தெரிஞ்சுக்கோங்க. சதாச்சாரியர்கள் அவர்கள் திருவடியை பிடித்து அவர்கள் உபதேசத்தை கேட்டு போங்கள். இந்த இடத்துல இன்னொரு ஒரு விஷயம் பார்க்கணும். சம்சாரம், சம்சாரம்னா நல்ல சாரம் உள்ள சாகரம்னு அர்த்தமா. இதில் என்ன நல்ல சாகரம் அப்படின்னா அதுக்கு வியாக்கியானம் எடுக்கிறார்கள். நஞ்சுள்ள விஷமுள்ள பாம்புக்கு நல்ல பாம்புன்னு பெயரிட்டிருக்கிறார்கள். அதுபோல் அசாரமான, அல்பசாரமான, அஸ்திரமான இந்த சம்சாரத்திற்கு சம்சாரம்னு பேர், நல்ல சாரம்னு. அப்படி ஒரு திருநாமம். சமுத்திரம் போலே அடியும் முடியும் அறிய ஒண்ணாதது இந்த சம்சாரம். ஆழமே தெரியாது இந்த சம்சாரம். அதி சீதளமான ஜலத்தினால் குளிர்ந்திருப்பது அந்த சாகரம், கடல். ஆனால் இந்த சாகரம், சம்சார சாகரம், தாபத்ரய தவ அக்னிகளாலே சுட்டு நம்மளை கொதிக்க வைப்பது. தாபத்ரயம், ஆத்தியாத்மிகம், ஆதி பௌதிகம், ஆதி தெய்வீகம் என்ற தாபத்ரயத்தினாலே, அக்னியினாலே சூழ்ந்திருப்பதால் அதிகோரமான, தாங்க முடியாத சம்சார தாபத்தை கொடுக்கும் இந்த சாகரம். ஆனந்தமயமான அமிர்தத்திற்கும் அனந்தங்களான மகா ரத்னங்களும் முத்துக்களும் இருக்கும் அந்த சாகரம் க்ஷீரசாகரம். அதுபோல இல்லை இந்த சம்சார சாகரம். துயரமே தரு துன்ப இன்ப வினைகளுக்கெல்லாம் விளைநிலம் இந்த சம்சார சாகரம். இந்த விலட்சணமான இந்த விஷய சாகரம், ஐம்புலன்களின் விஷய சாகரம். இந்த சாகரத்தை ஒரு சில புத்திமான்கள் தான் நிர்தோஷமாய் நித்திய சித்தமான அவனுடைய திருவடிகளை, திருடமான தெப்பங்களை, அவனுடைய திருவடியாகிய தெப்பங்களை, அவனுடைய திருவடிகளாகிய ஓடத்தை, கப்பலை, வங்கக் கடல் கடைந்த மாதவனை, வங்கம்னா கப்பல், அப்படி அவனுடைய தெப்பத்தை, அவனுடைய திருவடிகளாகிய தெப்பத்தை அவலம்பித்து அதை சுவீகரித்து சுகமாக தாண்டி போகிறார்கள். பிறவி பெருங்கடல் நீந்துவார்கள். இங்கு பிரபன்னர்களை தெரிவிக்கிறார். நவத்வாரங்கள் நிரம்பி நித்தியமும் சித்திலமாகி இருக்கும் நமது தேகம், அந்த தேகத்தையே தெப்பம் என்று நம்பி காயோடு நீடு கனியுண்டு வீசு கடுங்கால் நுகர்ந்து நெடுங்காலம் 5 தீயோடு நின்று தவம் செய்வதான பக்தி யோகங்களில் பிரவர்த்திக்காமல், காயோடு நீடு கனியுண்டு வீசு கடுங்கால் நுகர்ந்து நெடுங்காலம் 5 தீயோடு நின்று தவம் செய்வதான பக்தி யோகங்களில் பிரவர்த்தித்து சகசிரேன ததா தபஹா என்கிறபடி இந்த சம்சார கடலை தாண்டாமல் அதை விட்டு பக்தி மார்க்கத்தின் கஷ்டங்களையும் அதை பார்த்து கண்டு அதெல்லாம் 3-4 ஜன்மமாகும், அதெல்லாம் வேண்டாம் என்று எளிமையாய் சகிர்கர்த்தவியமாய் ஒரே ஒரு தடவை தான் செய்ய வேண்டும். சில விஷயங்கள் ஒரு காலம் பல காலம் இந்த காய கிளேச அர்த்த வியாதி ரகிதமாய், அசமர்த்தன், சமர்த்தி இல்லாதவன், அந்திய ஜாதியன், ஜாதி வேற ஜாதியை எந்த ஜாதியாக இருந்தாலும் சரி, எந்த சக்தி இல்லாதவனாக இருந்தாலும் சரி, அனுஷ்டித்த புத்தியின் பெருமையினாலே என்றபடி. இதனால் என்ன சொல்லிட்டது என்றால், அதி துஷ்கரங்களான ரொம்ப கஷ்டமான கர்மஞான பக்தி யோகங்களில் பிரவர்த்தித்து அலமராதே, அப்படியே அங்கே அதாவது முழிச்சு நிற்காம சர்வதா சரணத்வந்துவம் பிரஜாமி சரணம் தவன்னு போன ஸ்லோகத்தில் சொன்ன மாதிரி, சர்வதா உன்னுடைய சரண திருவடிகள் அதுதான் எப்பொழுதும் எனக்கு பலன் என்று அதை பிடித்து கொண்டு விரஜாமி சரணம் அடைகிறேன்
என்று கீழே சொன்னபடி உன் திருவடிகளையே உபாயமாக அத்தியவசித்து, உன் திருவடிகளே உபாயம், உன் திருவடிகளே பலன் என்று ஆத்மரக்ஷா பரசமர்ப்பணம் செய்பவர்களைத்தான் இங்கு தெரிவிக்கிறார். சத்கர்ம நிரதா சுத்தாக சாங்கிய யோக ரதாஸ்ததா நார்கந்தி சரணஸ்தஸ்ய கலாம் கௌட்டிதமீமபி என்கிறபடி அசக்தனாக இருந்து, பக்தியோகம் செய்ய சக்தி இல்லாதவனாயிருந்து சிறிய உபாயத்தினால் பெரிய பலன் பெறுவதை குறித்து யாவராலும் புகழப்படுபவர்கள் இவர்கள் என்றபடி இந்த ஸ்லோகத்தில் சம்சார சாகரம் கோரம் அனந்த கிளேசபாஜனம் துவாமேவ சரணம் பிராப்பிய நிஸ்தரந்தி மனிஷினக. என்ன ஒரு ஆச்சரியமான ஸ்லோகம்! அதுவும் எந்த யுகத்தில் ஏகதர் த்விதர் த்ரிதர் பண்ண ஸ்லோகம்! இவ்வளவு ஆச்சரியமான பிரபத்தி விஷயங்களை தெரிவிப்பது நம்மளுடைய ஸ்ரீ வைஷ்ணவ ஸ்ரீ சத் சம்பிரதாயத்தை இந்த ஸ்லோகங்களில் தெளிவாக அறியலாம். அடியேன் தன்யோஸ்மி. கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமः.